எல்லோருக்கும் வணக்கம். ஏன்பா ஆசை காட்டி மோசம் பண்ணுற நிஃப்டி நல்லா மேல் நோக்கி ஏறி போகிற மாதிரி ஒரு 4 நாள் காமிச்சிட்டு இன்னைக்குன்னு ஒரு 100 பாயிண்ட் பக்கம் இறங்கியிருக்கு நிஃப்டி. இதனால் என்ன ஆயிருக்குன்னா மிக முக்கியமான கட்டத்தில் காலவாரி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி பயமாக இருக்குது. இந்த நேரம் பார்த்து நம்மளுடைய ட்ரம்ப் எதுவும் பேச மாட்டேங்கிறார். அவர் தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டார் போல. நம்ம பேசினாதான் எல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸையே ஃபயர் ஏஞ்சல்ஸாக மாற்றி விட்டாங்க. எலான் மஸ்கோட சண்டைக்கு போனால் பேச்சாக தான் இருக்கணுன்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிப்புன்னு வந்து நிற்கிறாப்புல. அதனால் பேச்சை குறைச்சிக்குவோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டார் போல். ஸோ நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிட்டு இருந்த இடமே இப்போ ஆஃப் ஆகி உட்காந்துருக்கு. அவர் எதுவும் பேசாதனால மார்க்கெட்டுக்கு எந்த விதமான ட்ரிகரும் கிடைக்காதனால இன்னைக்கு உச்சத்தில் ஒரு புஷ் கிடைக்காதனால இன்னைக்கு நிஃப்டி பாவம் 100 பாயிண்ட் என்பது இறங்கி கிடக்கு. நண்பர்கள், இந்த சமயத்தில் எங்கள் ஊர்லாம் பேசுவாங்க, சரியான அமுக்காணி மாதிரி உட்காந்துருக்காண்டா, அவனுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு ஆனால் சொல்லாமல் இருக்கான் பார் அப்படின்ற மாதிரி. அது மாதிரி தான் இந்த ப்ளூ ஸ்டார்க்கோ அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்த பங்கு. 194 கோடி என்பது கடந்த சில வருடங்களாக அவன் கொடுக்கல, 2023 ஆனால் இந்த 2025 மார்ச் குவார்ட்டரில் 194 கோடின்னு லாபம் காமிச்ச பங்கு தான். ஆனால் இந்த பங்கு தொடர்ந்து இறங்கி மார்க்கெட் மேலே இருக்கக்கூடிய நிலைமையிலும் கிட்டத்தட்ட 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் பாசிட்டிவ் போயிட்டு இப்போ நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ என்ன ஒரு தகவல் பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம், இந்தியாவில் இனிமேல் தயாரிக்கப்படக்கூடிய ஏசிகளில் நம்மளுடைய பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது ஏசியை தான். ஸோ அதை குறைக்கணும்னா அதனுடைய டெம்பரேச்சர் நம்ம சில பேர்லாம் இப்போ 18ன்னு வச்சுருப்பாங்க, அல்லது 18க்கு கீழே ஏதாவது ஏசிஎல் இருக்கான்னு தெரில, 16 வரைக்கும் போகிறதெல்லாம் இருக்கான்னு தெரில. ஆனால் இனிமேல் அப்படி டெம்பரேச்சர் ரொம்பவுமே வைக்காதீங்க, அதனால் பவர் கன்சம்ஷன் அதிகமாகுது. அதனால் 20 to 28 டிகிரி சென்டிகிரேட்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் ஏசி கம்பெனிகளை அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அப்போ இந்த தகவல்லாம் ஏதாவது முதல்லையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏசி கம்பெனிகளுடைய விற்பனையில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்றை யோசிச்சுக்கிட்டு அதனால் இந்த பங்கை இன்னுமே கீழே இறக்கி வச்சிருக்காங்களா அப்படின்றது தெரியாமல் இருக்கு. எது எப்படியோ மிகவும் பாப்புலரான கம்பெனி இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்ற பங்கு இந்த இடத்துல இருக்கும்போது இதுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வருது. இந்த ட்ரிகர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இவன் பழையபடி 1500 போயிட்டு மறுபடியும் 1600 அப்படிக்கு இது வரப்போறானா, அல்லது தன்னுடைய 2 days மூவிங் ஆவரேஜை கீது வந்து தொட போறானா, அல்லது இன்னுமே கீழே புது வீழ்ச்சிகள் என்பது அடைய போறானா அப்படின்றது தெரியல. பட் இந்த ப்ளூ ஸ்டார்க்கோ அப்படின்ற கம்பெனியில் கரெக்டாக இந்த இடத்துல 1600 இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் அப்படின்றது வந்திருக்கு. இந்த ட்ரிகர் 52 வீக் லோ அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் வந்திருக்கு. இனிமேல் என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே இது என்ன பெரிய லெவலில் மாற்றம் கொண்டு வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம், வராது வந்த மாமணியே அப்படின்ற மாதிரி எங்கேயோ சம்பந்தம் இல்லாமல் கீழே இருந்த டேன்லா பங்கு இன்னைக்கு திடீர்னு 10% ஏறி வந்து விட்டது. இப்படி 10% ஏறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த பங்கு பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 16 நடக்கக்கூடிய அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் அப்படின்ற ஒரு தகவல் வருது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 1200 ரூபாய் 1200 ரூபான்னு 2 முறை சமீபத்தில் பைபேக் வாங்கி கொண்ட பங்கு தான். அப்போ ஹேட்ரிக் அடிக்கிற மாதிரி 1200 ரூபாய்க்கு இவன் பைபேக் பண்ணிக்குவானா, என்னத்தை அவங்களுடைய போர்டு மீட்டிங்கில் டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு ஒரு 1.77% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய லாபமெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, 100 கோடி என்பது போல். ஒரு வேளை லாபமெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் ஆயிடுச்சு, அதனால் ஏற்கனவே நம்ம வந்து பெரிய அளவில் 33% வச்சுருந்தோம், இப்போ 44% உயர்த்திட்டோம், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பங்கை நம்மளே திருப்பி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ தற்சமயத்தில் 700 ரூபாயில் இருக்கக்கூடிய பங்கு மறுபடி திருப்பி அனுப்ப போகிறாங்களா, அவனுடைய 52 வீக் ஹை 1000 ரூபாய் நோக்கி திருப்பி அனுப்ப போகிறாங்களா, அல்லது கீழே 52 வீக் லோ 400 ரூபாய் அங்கே திருப்பி அனுப்ப போகிறாங்களா? ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க திருப்பி அனுப்புங்க, கீழே அனுப்புங்க. ஒரே ஒரு தடவை அவனை கீழே இறக்கிட்டு அப்புறமா அவனை வந்து 700 கொண்டு போங்க, இல்லைன்னா 1000 கொண்டு போங்க, என்னத்தையோ கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் அப்படின்றது இந்த டேன்ல. ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், 1200 ரூபா 1200 ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி பைபேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரேஷியோவில் தான் பைபேக் பண்ணுவாங்க.
100 ஷேர் இருக்குன்னா 100 ஷேரையுமா திருப்பி 1200 வாங்கிக்குவாங்க. ஏதாவது ஒரு ரேஷியோ போட்டு அந்த ரேஷியோ படி தான் வாங்குவாங்க. எப்படியோ நீ ஸ்டாக் மார்க்கெட்ல ஏறுறையோ இறங்குறையோ அது ஒரு ரெண்டாவது பட்சம். ஆனால் ஒரு அடிக்கடி நீ இப்படி பைபேக் மட்டும் நீ வாங்கிக்கிறப்பா தம்பி அப்படின்னு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரே குஜாலா இருப்பாங்க. 1200 மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஹேட்ரிக் தான். என்ன நாதஸ் திருந்திட்டாரா, கும்பா பாட்டு பாடுறதை நிறுத்திட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோல இருந்து கிட்டத்தட்ட 20% ஏறி வந்திருக்கு. அப்படி ஏறி வரக்கூடிய இந்த நேரத்தில் இவனை தடுத்து நிறுத்தக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் 50 days மூவிங் ஆவரேஜை கரெக்டாக ஷார்ப்பாக தாண்ட முடியல. பல முறை அவனை கீழே இறக்கி விடுறக்கே முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு முறை ஒரே ஒரு நாள் அல்லது 2 நாள் தாண்டி பார்க்கலான்னு தாண்டி பார்த்துருக்கான். யாருப்பா உன்னை மேலே விட்டது, கீழே போயிரு தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு 800 ரூபாயிலிருந்து அந்த 50 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே பல நாட்கள் போய் 500 வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 20% அப்படின்றது ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. இவன் கரெக்டாக இப்போ ரெக்கவரி ஆகி வந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 50 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொற்றுருக்கு. இது வந்து இந்த பங்குல ஒரு தகவல். இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ் கிராஃப்டினுடைய சமீபத்தினுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து 2026 நாங்கள் மிகப்பெரிய ஒரு வேலையை பார்க்கலான்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களில் சொல்லிக்கொள்ளும்படியாக இந்த ஐகேஇஏ கூட மற்றும் வால்மார்ட்டோட எல்லாம் எங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்றது எங்களை இன்னும் நல்லா மேல் நோக்கி கொண்டு வரும் அப்படின்னு சொல்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. இதனால இந்த சமயத்தில் இப்போ என்ன ஆயிருக்கு சில நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20% என்பது ஏறி வந்திருக்கா. தன்னுடைய 52 வீக் ஹை என்பதை இந்த பங்கு போய் தொடுமா அல்லது புது வீழ்ச்சி அடையுமா என்பது அடுத்தடுத்து இவங்க வெளியிடக்கூடிய குவார்ட்டர்லாம் தெரிய வரும். ஏன்னா போன குவார்ட்டரில் ரொம்பவும் மோசமாக வெறும் 1 கோடி தான் லாபம் என்பது பண்ணியிருக்காங்க. கேட்டாக்க இன்ஃப்ளேஷன் பிரச்சனை, டிமாண்ட் எங்களுக்கு போன குவார்ட்டரில் சரியா இல்லை. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களில் இந்த மாதிரி ஐகேஏவோடையெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிற பார்ட்னர்ஷிப் எங்களுக்கு நல்லா உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்லேருந்து. ஸோ அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. முதல்ல இந்த டெக்னிக்கலி பல முறை தடை போட்ட இந்த 50 EMA அப்படின்றவன் தான் இவனுக்கு வில்லை. இவனை தாண்டி விட்டு 700 தாண்டி விட்டுட்டு அப்புறமா 900 வரப்போகுதா அல்லது ஜாலியாக இப்படி 600க்கு 500க்குமே இன்னொரு 4-5 குவார்ட்டராக ஆடப்போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஆண்டவனுக்கு வேணா தெரியும் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது. ஆனால் நம்ம போய் ஆண்டவனை கேட்டோம்னா அவர் சொல்ல மாட்டார் நம்மளுக்கு, எதுக்கு தான் அவர் இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி. தெரிஞ்சே விட்டண்டா தெரிஞ்சே விட்டேன் அப்படின்ற மாதிரி வடிவேல் அவர்கள் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார். அது மாதிரி இந்த ரெட்டிங்டன் அப்படின்ற பங்கை பார்த்துருந்த நிறைய ட்ரேடர்களுக்கு ஆசையாக தான் இருந்திருக்கும். அவன் சமீபத்தில் பெரிய லெவலில் மேலேருந்து கீழே விழுந்தான். அவன் கீழே விழுந்த விட இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ், அப்போ ஒருவேளை அங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல் நோக்கி போவானா அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் யோசிச்சு பார்த்துருப்பாங்க. யோசிச்சு பார்த்துமே இந்த ஸ்டாப் லாஸ் போடாத பயப்படக்கூடிய ட்ரேடர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிருந்து அவங்க இது விழுந்துட்டான்னாக்கா அப்புறம் பெரிய கும்பா ஆகிடும், அவரால் உன்னை நான் தெரிஞ்சே விட்டேன்டா தெரிஞ்சே விட்டேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். ஏன்னா ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க சில ட்ரேடர்கள்லாம். அப்போ அதை உச்சியில் போய் எடுத்துட்டு ஒருவேளை இதை பார்க்குறதுக்கு இப்படி ஏறுன்னு நினச்சிக்கிட்டு எடுத்துட்டு ஒருவேளை அவன்லாம் அதில் பாதாளத்தில் விழுந்துட்டான்னாக்கா அப்புறம் அந்த பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் உட்காந்து போராடணும். புரிஞ்சுதில்ல உங்களுக்கு? இந்த இடத்துல சப்போஸ் அவன் நிற்கல திரும்பி மேலே வரல எதிர்பார்த்தபடி அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் போடாத ட்ரேடர்கள்லாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் அடுத்தது எங்கே அதுக்கு ரெடி பண்ணணும் பணத்தை, அதுக்கும் கீழே போனான்னா அதுக்கு பின்னாடி ரெடி பண்ணணும். அப்புறம் இந்த பொசிஷனை காப்பாற்றுறதுக்கு மேலும் மேலும் பணத்தை போட்டு 2-3 வருஷம் இது உட்காந்து இந்த கம்பெனி லாபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பல பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு எடுக்கிறதே நீ வந்து பேசாம இங்கே விழுந்து நீ திரும்பி ஏறி இருக்க. அதுக்கு தான் நீ முதல் எடுத்தனுமே 150 வந்து விழுந்திருந்தீங்கன்னா கூட உன்னை நாங்கள் பாராட்டி சீராட்டுவோம் அப்படின்ற மாதிரி சில ட்ரேடர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ட்ரேடர்களுக்கு சுய கட்டுப்பாடு ஒழுக்கம் அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். நண்பர்களே, ஒரு முக்கிய தகவல், இந்த அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த பங்கு இன்றைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது தாண்டி இருக்கு. மார்க்கெட்லேயும் ஒரு ரெஸ்பெக்டட் டாப் கெய்னராக இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்திருக்கு. ஸோ இதுதான் அஜந்தா ஃபார்மா அப்படின்ற தகவல். இவன் Q4 ரிசல்ட் என்ன பண்ணனா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2400 ரூபாயிலிருந்து இப்போ 2700 ஆல்மோஸ்ட் 10% மேலே ஏறி வந்திருக்கான். அப்படி இருக்கையில் Q4 ரிசல்ட் இது என்ன அறிவித்தது,
ஒரு 1.25% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு தான். ஸோ இவனுடைய ரிசல்ட் எந்த விதமான தப்பு தண்டாவும் பண்ணாமல் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக வளர்ச்சி அவன் பண்ணல. பட் அதே மாதிரி அவன் சர்ப்ரைஸ் நெகட்டிவ் சர்ப்ரைஸும் பண்ணாமல் அவனுடைய சக்திக்கு உட்பட்ட டிவிடெண்ட் என்பது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். அந்த வகையில் இந்த அஜந்தா ஃபார்மா என்பது அந்த ரிசல்ட் வந்த தகவலுக்கு பிறகு தற்போது ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேலே ஏறி இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் டாடா குரூப்பில் பல பங்குகள் நல்லா மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த இந்தியன் ஹோட்டல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே தான் இருக்கு. 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிற மாதிரி காமிச்சான். மறுபடியும் இப்போ அதே 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கான். இன்னொரு முறை தன்னுடைய லேட்டஸ்ட் ஹையோ அல்லது இந்த வருஷத்தினுடைய ஹையோ வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி நீ சந்தோஷத்தை கொடுக்காம கீழே இறங்கிட்டேன்னா எங்களால் தாங்க முடியாது ராஜா. ஏன்னா டிவிடெண்டும் வெறும் 0.29% தான் தர்ற. அதனால் தயவுசெய்து இன்னும் ஒரு முறை எங்களை காப்பாற்றி விட்டுட்டு அப்புறம் நீ என்னத்தையோ பண்ணு அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடர்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல். இந்த ஐஓபி அப்படின்ற ஷேர் ஒரு ட்ரேடர்களின் சொர்க்கபுரியாக மாறப்போகிறதா? அதாவது 3 கேஸ் இருக்கு. எந்த ஒரு பங்கு வாங்கினாலும் அது மேலே ஏறி சந்தோஷப்படுத்தணும், இல்லை இப்படியே நின்றுட்டு இருந்தாலும் சரி அல்லது கீழே போனாலும் சரி கடைசிக்கு டிவிடெண்டாவது கொடுக்குறானே அப்படின்னு சந்தோஷப்படுத்தணும். இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ் என்னன்னா டிவிடெண்டுமே கொடுக்காம மேலையும் ஏறாம கீழே இறங்கி நம்மளுக்கு பணத்துக்கு ஆபத்து பண்ணுச்சுன்னா அதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்றது. அப்போ இது ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு தாங்காம இருக்கு இந்த ஐஓபி. இந்த ஐஓபி அப்படின்ற ஒரு பங்கை ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க. 85 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கி மாட்டிட்டாருன்னு வச்சுங்க, அது டிவிடெண்டும் கொடுக்க மாட்டேங்கிறான். 85லிருந்து 40 ரூபாய் இறங்கி 50% பணத்தின் நஷ்டம் பண்ணி விட்டான். ஸோ இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியாவாக இருக்கக்கூடிய இந்த ஐஓபி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ட்ரேடர்களின் சொர்க்கபுரியா மாறிடுச்சு. அதாவது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் அப்படின்ற டெக்னிக்கல் நடந்ததுன்னா அதுக்கப்புறம் ஒரு 20% மேலே ஏறிடுறான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னாக்கா அவன் விழுக ஆரம்பித்த சமயங்களில் மிகப்பெரிய ஒரு கேண்டில் போடுறான்னு வச்சிங்களேன், அந்த கேண்டிலுக்கு கீழே உடச்சி கீழே போகிறான்னு வச்சுங்க, 60 ரேஞ்சிலேருந்து கீழே போகிறான்னா அப்படியே ட்ரேடர்களின் சொல்படி கேட்டு அதே மாதிரி கீழே இறங்கிடுறான். அதே மாதிரி சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் இவனால் தாண்ட முடியல. தம்பி அப்போ நீ கீழே போயிரு தம்பி அப்படின்னு ட்ரேடர்கள் சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி அவன் பாட்டுக்கு கீழே 50 ரூபா ரேஞ்சிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 39 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இனி ட்ரேடர்கள் என்ன சொல்லுவாங்க, தம்பி நீ ஒன்றா வந்து இப்போ நீ லேட்டஸ்ட் லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்க, அப்போ இந்த லேட்டஸ்ட் லோவில் இருந்து ஒரு 8% இதுக்கு முன்னாடி ஏறினில அந்த 8% ஏறு தம்பி அப்படின்ற பேச்சை கேட்டு அது ஏறப்போகுதா? அல்லது இன்னுமே நீ கீழே வளர்ந்தா இன்னும் சந்தோஷம்தான், இதுக்கு முன்னாடி ஒரு 34 பக்கத்தில் வந்து விழுந்தியே அந்த 34லிருந்து மறுபடி 44 போ அப்படின்னு இது ஒரு ட்ரேடர்களுடைய சொர்க்கபுரியாக மாறப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்றது 1937 சிதம்பரம் அப்படின்ற ஒருத்தர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஆரம்பிச்சதுலேருந்து சமீபத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒரு 2021 லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருக்கு. 3000 கோடியெல்லாம் அசால்ட்டாக போன வருஷம் லாபத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இன்னுமே டிவிடெண்ட் என்பது கொடுக்காம இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு இந்த பங்கு ஒரு ட்ரேடர்களின் சொர்க்கபுரியாக தான் இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவ்ல தற்போதைக்கு இது இன்னும் ஒரு சொர்க்கபுரியாக மாறி வரல. ஏன் அப்படின்னா ஏறுனா சந்தோஷத்தை கொடுக்கும், இறங்குச்சுன்னா சரி கடைசிக்கு டிவிடெண்டையாவது வாங்கிட்டு உட்காந்துருக்கலாமே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒர்ஸ்ட் கேஸ்க்கு அது இப்போ வரைக்கும் பலன் 0. ஸோ இந்த பங்கு மறுபடியும் முதலீட்டாளர்களுக்கு சொர்க்கத்தை ஏற்படுத்தி தர மாதிரி எப்போ தன்னுடைய 52 வீக் ஹையை போய் தொடும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாவிங்களா இன்னைக்கு ஏன் திடீர்னு இப்படி கிராஷ் ஆகிட்டீங்க, போட்டு வச்ச பணமெல்லாம் புஸ்வான மாதிரி பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி இந்த மேப் மை இந்தியா அப்படின்ற பங்கு 8% இறங்கியிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்பது இருக்குது. ஏன்னா அதில் ஃபோன்பே லைக்லி செல்லர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பிளாக் டீல் நடக்கும்போது அது கீழே டிஸ்கவுண்டில் நடக்கும்போது அல்லது ஓப்பன் மார்க்கெட்டில் நடக்கும்பொழுது இந்த மாதிரி ஸ்டாக் இறங்குறது என்பது ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஹிந்தி பெட்ரோ இவன் எதுக்கு இப்போ திடீர்னு 5% இறங்கிட்டான் அப்படின்னா அது க்ரூட் ஆயில் போன்ற விலைகள்லாம் இப்போ ஸ்திரத்தன்மையோடு இருக்குது. ஒருவேளை மேலே வந்துருமா தான் ட்ரம்ப் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு.
அவர் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, என் வாய் இனிமேல் நான் ஓப்பனே பண்ண மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸை பேஸ் பண்ணி இன்றைக்கி பாவம் ஹெச்பிசி எல்லாம் 5% இறங்கிடுச்சு. இந்த சிடிஎஸ் எல்லாம் வந்து எஃப்என்டோ அப்படின்ற செக்மெண்ட்டில் தற்போதைக்கு பேனில் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல்னாலையும், அதுவும் இல்லாமல் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். சமீபத்தில் ஒரே மாதத்தில் 30% ஏறி வந்திருக்கு. அப்புறம் இந்த நிஃப்டியும் 4 நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கானா, எதுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இதனால் இந்த பங்குகள்லாம் பாவம் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இந்த பேடிஎம் அப்படின்ற பங்குமே பாப்புலரான கம்பெனி தான். இவனை எதுக்கு இன்றைக்கி 5% இறக்கி விட்டாங்க அப்படின்ற தகவல் என்பது பெருசாக கிடைக்கல. ஸோ இந்த பிபிசிஎல், ஹிந்து பெட்ரோ போன்ற பங்குல இன்னைக்கு கீழே இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம், அமெரிக்காவிலையும் சைனாலையும் அதிபர்கள் லெவலில் பேசிக்கல, அவங்களுடைய அத்தாரிட்டிஸ் லெவலில் பேசிக்கிறதுனால பெரிய பிரச்சனை இல்லை. அதனால் பாவம் ஹிந்து பெட்ரோலாம் இன்றைக்கி அடி வாங்கிடுச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரம்ப் ஒரு விஷயத்தில் வாயை திறந்திருக்கார். ஈரானோட நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அதில் ஒன்றும் பெருசாக டீல் கிடைக்கிற மாதிரி தெரியலிங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பவ்யமாக பேசியிருக்காரு. அதனாலேயும் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக தான் இருக்குது. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வந்து ஐபிஓக்கள் சிலதெல்லாம் கொஞ்சோண்டு சந்தோஷத்தை கொடுத்தது, சிலதெல்லாம் ஒன்றுமே சந்தோஷத்தை கொடுக்காத மாதிரி சுமார் தான் இருந்தது, சுமார் ரகம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த வகையில் ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படின்ற ஐபிஓ அடுத்தடுத்த நாட்களில் ஓப்பன் ஆகும். இன்றைக்கி மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எஃப்எம்சிஜி செக்டரில் பாவம் ஐடிசி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கீழே வந்துடுச்சு. இன்றைக்கி சத்தியத்துக்கு நான் போய் முதல்ல ஐடிசி பங்கை வந்து என்ன மனசில் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன்னா, சரி மார்க்கெட் கீழே இறங்குது, இந்த ஐடிசி போன்ற எஃப்எம்சிஜி போன்ற பங்குலையெல்லாம் டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி இவன் ஏதாவது மேலே ஏறி மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறானான்னு பார்த்தா இறக்கி விடுறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தாயா அப்படின்ற மாதிரி ஐடிசி 1% இறங்கி தான் இருக்குது. நண்பர்களே, கண்டிப்பாக மனசில் கை வச்சு சொல்லுங்கள். மேபி இன்றைக்கி போர்ட்ஃபோலியோவில் பெருசாக இன்றைக்கி ஓட்டை தான் போட்டுட்ருப்பாங்க. ரொம்ப காலமாக சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் சமீபத்தில் நான் போய் பல இண்டெக்ஸ்களை எடுத்து பார்க்குறேன், ஒருத்தவங்க கூட க்ரீனாக இல்லை, எல்லாருமே பெரும்பாலும் இறங்கித்தான் இருக்காங்க. இந்த மீடியா இண்டெக்ஸ் 0.841% ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் அதில் நிறைய பேர்த்துக்கு சந்தோஷம் என்பதே வராது. இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு ஏறி இருக்கா, அது ஒன்று தான். ஹெல்த் கேர் இண்டெக்ஸும் ஃபார்மா ஒன்று தான் சந்தோஷமாக வச்சுருக்காங்க, மற்றது எல்லாருமே துக்கப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ பெரும்பாலும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது என்னென்னா, ஒரு பெரிய கும்பாவாக தான் இன்றைக்கி பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதையும் மீறி நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாபத்தில் இருக்குன்னா உண்மையிலேயே நீங்கள் பெரிய கிங்கு தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் ஏறி இருந்தால் தான் இன்றைக்கி சந்தோஷம் அப்படின்றது வந்துருக்கும். இந்த ரிம் அப்படின்ற பங்கு ஒரு கட்டத்தில் இன்றைக்கி லாஸில் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்கு திடீர்னு என்ன நினச்சானோ 10% மேலே ஏறி இருக்கான். காரணம் என்பது இப்போதைக்கு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பல இடங்களில் போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியப்படுத்துங்க, ஏன் இந்த ரிம் அப்படின்ற பங்கு இன்னைக்கு நெகட்டிவ்லேருந்து டக்குன்னு 10% ஏறி இருக்கு அப்படின்னு. ஆனால் இதில் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கே ஒன்றும் புரியாத ஒரு ஆச்சரியம். ஏன்னா சமீபத்தில் இது லோ ரேட்டில் அப்படின்னு வந்து விழுந்தது. அப்போ நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சரி இங்கிருந்து ஒரு 30-40 நாள் அல்லது ஒரு 6 மாதத்துக்கு எஸ்ஐபி, டெய்லி எஸ்ஐபி மாதிரி ஆரம்பித்தோம்னா ஒரு 3 மாதமா 6 மாதமா கழிச்சு மறுபடி பழையபடி இந்த ரேட்டுக்கு வந்தாலும் சரிதான், அல்லது இங்கிருந்தே இவ்வளவு தூரம் வந்தாலும் சரிதான், ஒரு 10-15% கிடைச்சா மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் அவங்களுடைய கணிப்பு படி மேக்சிமம் இப்படி வந்துட்டு மறுபடியும் இப்படி தான் நார்மல் கேஸ். ஆனால் அந்த நார்மல் கேஸ் அப்படின்றது இல்லாமல் திடீர்னு இன்னைக்கு மேலே ஏறிய பங்குகளில் இந்த ரிம் அப்படின்ற பங்கு ஒன்று. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது போய் ஒரு கட்டத்தில் தொட்டுட்டு ஒரு 100 ரூபா பக்கம் இறங்கிய பங்கு இன்னைக்கு போய் மறுபடியும் 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கு அப்படின்றது தான் இதில் ஒரு தகவல். ஸோ இன்னைக்கு கீழே இறங்கி இருக்கிற மார்க்கெட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் இவன் மேலே ஏறி இருக்கான். இந்த மாதிரி திடீர்னு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் லாபம் அப்படின்னு வந்திருந்ததுன்னா உண்மையிலேயே நீங்கள் இன்னைக்கு அதிர்ஷ்டசாலி தான். நண்பர்களே, இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்ற பங்கு அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரில. அவனும் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட லோலியே இருக்கான். எத்தனை நாளாக நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 20 நாளாக. நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி ஒரு தடவை இப்படி மேலே வந்துட்டு மறுபடியும் கீழேயே போ, இல்லை என்னமோ ஆகிட்டு போ, ஒரு தடவை மேலே வரதில் உனக்கு என்னையே உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி இந்த வருண் பிவரேஜஸை பார்த்து நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இனி இவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில. இங்கிருந்து ஏறுறானா இல்லை கீழே வந்துட்டு ஏறுறானா இல்லை என்ன அப்படின்றது தெரில. ஆனால் இந்த பங்கில் இப்போ வரைக்கும் ஒஸ்ட் கேஸுங்கிறதே இல்லை. ஏன்னா இந்த பங்கு என்னதான் கீழே போனாலும் தற்போதைய நிலைமையில் டிவிடெண்ட் என்பது கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது.
ஸோ இந்த பங்கு எப்போ மறுபடியும் 52 வீக் ஹை வரும் அல்லது புதுசாக என்ன லோ போகும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.